ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கோரி தனுசு லக்னத்திற்கு குரு பயிற்சி பலனை பார்க்க இருக்கோம். மே 14ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு, நம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டுக்கு குரு போகிறார். நிச்சயமாக இந்த குரு 7ஆம் இடம் என்பது நல்ல இடம், அவருடைய நட்சத்திரம் இருக்கிற இடம். அதனால் நம்மளுடைய முயற்சிகள், நம்முடைய ஈடுபாடுகள், நம்ம சார்ந்த சூழல், நம்ம எங்கே ஒர்க் என்வாயன்மெண்ட் இருக்கோ, நம்ம யார் கூட பழகிறோமோ, யார் கூட கூட்டு வச்சுருக்கிறோமோ, கணவன் மனைவி உறவு சார்ந்து எல்லா விதத்திலையும் குரு பலமடைகிறார். அதனால் நன்மை செய்கிறார். அவர் 3 நட்சத்திரத்தின் வழியாக போகிறார். செவ்வாய் நட்சத்திரம், ராகு நட்சத்திரம், குரு நட்சத்திரம். அந்த மாதிரி போகும்போது குழந்தைகள், கலைகள் ஆர்வம் அதிகமாக, அதனால் டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு கான்ட்ராக்ட், ஒப்பந்தம், ஐடி லைனில் இருக்கவங்க, இவர்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சாதகமாக இருக்கும். அதே ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது இடமாற்றங்கள் கேட்குறவங்களுக்கு, வேறு வேலை மாறுபவர்களுக்கு சாதகமாக இருக்கும். அது நல்ல வேலை கிடைக்கும். இப்போ இருக்கிற இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மாற்றினா பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்கு இமீடியட்டாக அவங்க இன்வால்வ் ஆகும்போது அது மாற்றத்தை பண்ணி கொடுக்கும். அதே குருவனுடைய நட்சத்திரத்திலே குரு போகும்போது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது, குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறப்பு மற்றும் சுபகாரியங்கள், வீட்டில் அனைத்து சுபகாரியங்களும் நல்லபடியாக நடக்கும். பட் இதெல்லாம் எப்போ அப்படின்னா, நம்ம ஜனன ஜாதகத்தில் குருவனுடைய திசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது நடக்கும். அப்போ குரு நம்ம ஜனன ஜாதகத்தில் நல்லவராக இருக்கணுங்கிறதையும் நம்ம தவிர்க்க முடியாது. அவர் கெட்டவராக இருந்தால் 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக நம்ம ஜனன ஜாதகத்தில் இருந்தார்னா, அவர் எந்த நட்சத்திரத்தில் போகிறாரோ அந்த நட்சத்திர பாவங்களுக்கு கெடுதல் செஞ்சிருவார். அதனால் இடம் 7ஆம் இடம் என்பது நல்ல இடம்தான். ஆனால் நம்ம ஜனன ஜாதகத்தில் அவர் கெட்டவராக இல்லாமல் இருந்தால் அது நல்லது செய்வார். ஒரு கையிருப்பு பணம் சம்மந்தப்பட்டதுக்கு, குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்டதுக்கு அப்படியே மீடியமாக கொண்டு போயிடுவார். இடம் மாற்றம் கேட்குறவங்களுக்கு இடம் மாற்றம் கிடைக்கும். புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறவங்களுக்கு அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். பிரயாணங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது நல்ல பிரயாணமாக இனிமையாக அமையும். வெளிநாடு ட்ரிப்பு போயிட்டு வர்றது, இது மாதிரியெல்லாம் அமையும். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, விசா, இது மாதிரியான விஷயங்கள், இதுக்கெல்லாம் நல்லது பண்ணும். அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் நன்மை பண்ணும். ஒரு புதுசாக ஒரு கலையை கற்றுக்கலாம், அதுக்கெல்லாம் நல்லது பண்ணும். வீடு கட்டுற விஷயம், இடம் வாங்குகிற விஷயம், அதில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். நம்ம ஜனன ஜாதக திசாபுத்தி அந்தரம் நல்லா இருந்தால் அதை பார்த்து செய்யலாம். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். அவங்களுடைய அறிவு மேம்படும். அவங்களும் சில ஸ்கூலுக்கு இடமாற்றத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அது குழந்தைகளுடைய அன்பு பரிமாற்றங்கள், மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் எல்லாமே நல்லது நடக்கும். நாமளே ஒரு மீடியாவிலேயோ ஒரு கலைத்துறையிலையோ கலை சார்ந்து நம்ம தொழில் அமைச்சிக்கிட்டாலோ, ஸ்மார்ட் ஒர்க்கு பண்ணாலோ, இந்த டைம் நம்மளுடைய ஒர்க்கு நல்லாயிருக்கும். அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க. நாம் பண்ணுற வேலையெல்லாம் பிரபலமாக பாராட்டப்படும். இப்போ கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப்படியே ஸ்டெடியாக போய்கிட்டு இருக்கும். அதனால் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஒரு பெரிய டார்ச்சரோ பிரச்சனையோ பெருசாக வராது. குருனுடைய நட்சத்திரத்திலே போகும்போது இன்னும் நமக்கு கடன் தீர்ப்பதற்குண்டான நன்மைகளெல்லாம் நடக்கும். வேலைக்கும் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சத்துருக்கள், வழக்குகள் நடக்குது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணி நல்ல விதமாக கொண்டு போயிட்டுருக்கலாம். எதிர்பாராத ஒரு நிகழ்வு, ஒரு பயப்படுறது, ஒரு கஷ்டம் வருது, நஷ்டம் வருதுன்னு நினைக்கிறதெல்லாம் தேவையே இல்லை. முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட ஆதரவுகள் நல்லா இருக்கும். பூர்வீகம்,
குலதெய்வம் அனுக்கிரகம் நல்லாயிருக்கும். மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெளிநாடு படிப்பு கூட நல்லாயிருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு சில மாற்றங்கள் பண்ணுவாங்க, சில கஸ்டமர் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அதன் மூலம் அவங்களுக்கு நன்மைகள் நடக்கும். மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் வழியில் இருக்கவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். அதனால் அவங்களுக்கும் மகிழ்ச்சி, நமக்கும் மகிழ்ச்சி. மற்றும் சமூக அக்கறையில், அதாவது பொது சேவையில், கட்சி ஈடுபாடுகளில், அரசியலில் இருக்கவங்களுக்கும் புதிய அறிமுகங்கள், புதிய வளர்ச்சிகள் அங்கே கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய புகழ் அதிகரிக்கும். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வருஷம்தான் இந்த டைம் குரு. இப்போ 3ஆம் வீட்டில் இருக்கிற ராகு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குரு ராகு ஒரு கனெக்டிவிட்டிக்கு வருவாங்க. அதனால் நம்மளுடைய எந்த ஒரு புது முடிவும், மாற்றத்தகுந்த முடிவும், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ஆகட்டும், ஒரு புது ஃபீல்டில் என்ட்ரு ஆகிறதாகட்டும், நமக்கு நன்மைகள் கொடுக்கும். அதே போல் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, விவசாயம், ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் நன்மை பெறும். கரண்ட்டு, எலக்ட்ரிக்கல் லைனில் இருக்கவங்க, எலக்ட்ரானிக்ஸ் லைனில் இருக்கவங்க, வெளிநாட்டு பொருட்கள் எல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, அந்நிய நபர்கள் சம்மந்தப்பட்ட ஈடுபாடில் டீல் பண்ணுறவங்க, கமிஷன் துறை மற்றும் ஒரு பெரிய பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, பிரம்மாண்டமான வேலைகளை செய்கிறவங்க, ஒரு ஆர்டர் எடுத்து கான்ட்ராக்டில் வேலை செய்கிறவங்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, மேனேஜ்மெண்ட்டு, மருத்துவத்துறை இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். குழந்தை பிறப்புகள் சம்மந்தப்பட்டதில், குழந்தையினுடைய அறிவு மேம்படுறதில், மகிழ்ச்சியாக இருக்கிறதுல, வளர்ச்சியாக இருக்கும். நம்ம ஜனன ஜாதகத்தில் குரு எப்படிப்பட்டவருங்கிறத நீங்கள் நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து பார்த்துக்கணும். அவர் 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக இல்லாமல் இருந்தால் நமக்கு இந்த காலகட்டத்தில் அவர் திசை புத்தி அந்தரம் நடக்கும்போது லக்னத்தையே குரு பார்க்குறதுங்கிறது ஒரு சிறப்பு. அந்தஸ்து கௌரவம் கெடாது. நம்மளுடைய புகழ் அதிகரிக்கும், நம்முடைய திறமைகள் அதிகரிக்கும், நம்ம நினைக்கிற காரியங்கள் நல்லா கைகூடும், உறவுகள் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, கணவன் மனைவி உறவு பலப்படும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிற சூழ்நிலை உருவாகும், குழந்தை பிறப்புக்கும் குழந்தை சாதகமாக இருக்கும். அப்போ இந்த குரு என்பவர் நமக்கு சுபத்துவமாக இருக்கிறார். 3ஆம் இடத்துல பூரட்டாதி நட்சத்திரமாகவும், 7ஆம் இடத்துல புனர்பூசமாகவும், 11ஆம் இடத்துல விசாகமாகவும் இருக்கக்கூடிய குரு நாம் பிறந்த ஜனன ஜாதகத்தில் அதே மாதிரி நல்ல பாவங்கள் தொடர்பு பெற்றிருந்தால் இந்த காலகட்டத்தில் அவருடைய திசாபுத்தி அந்தரமும் நடந்தால் இப்போ நான் சொன்ன பலன்களெல்லாம் நன்றாகவே நடக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.